வெல்கம் டு நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவை வச்சு பிரதமன் செய்ய போறோம். கிட்டத்தட்ட பாயாசம் டைப் தான், ஆனா கொஞ்சம் கெட்டிமா இருக்கும். அதுக்கு ஒரு கப்பு இந்த ரவை, சம்பா கோதுமை ரவை, பாசி பயிறு ஒரு ஸ்பூனு, ஜவரிசி. இது நைலான் ஜவரிசி எடுக்கணும். அது நைலான் ஜவரிசி இல்லாதனால நான் மாவு ஜவரிசியே எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு ஸ்பூனு. இத மூணையும் ஒன்னா கலந்து ஒரு 2 தடவை கழுவிட்டு, அப்புறம் கொஞ்சம் பால் ஊத்தி ஒரு 10-15 நிமிஷம் இல்லைன்னா அரை மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறம் அடுப்புல குக்கர்ல வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பாத்திரத்துல வேக வச்சா நேரம் ஆகும், அதுக்காக குக்கர்ல வச்சாச்சு. இப்ப அடுப்பத்தை வச்சு இதுல ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் அதுலயே இப்ப நெய்ய, முந்திரி பருப்பு, பாதாம், திராட்சை எல்லாம் வறுத்து எடுத்து வச்சேன். அந்த மீதி நெய்யை மட்டும் அதுல வச்சிருக்கிறேன். அப்புறம் நிறைய ஊத்துவோம். இப்போ பால் வேற ஊத்திதான் வேக வைக்கணும். சும்மா அந்த கொஞ்சம், ஆமா தேங்காய் பால் தான். தேங்காய் பால் வந்து 2 பால். மொத பாலை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமேல அரைச்சு எடுத்தத அது தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதுலதான் வேக விட்டுட்டு கொஞ்சம் சுக்கு பொடி, சும்மா ஒரு 2 குங்குமப்பூ, சும்மா ஒரு 2 எதல், அதான் ஒரு சிட்டிகை இதுலயே உப்பு போட்டு ஊற வச்சாச்சு. நெய், வெல்லம் வந்து நல்லா 1.5 பங்கு 2 பங்கு கூட போடலாம். இதுக்கு கொஞ்சம் நெய், இது ஸ்வீட்டு ஜாஸ்தியா இருந்தாதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாம கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்யறதுனால கொஞ்சம் குழம்பு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா செஞ்சோம்னா நீங்க பாப்பீங்கன்றதுக்காக நாங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா செய்யறோம். எல்லாரும் ஓணம் தண்ணிக்கு அன்னைக்கு முதல் நாள் அடுத்த நாள் செய்வாங்க. ஒரு வாரம் கழிச்சு நம்ம செய்யறோம். அது நாளைக்கு புரட்டாசி மாசம் பிறக்க போகுது. அதுக்கு ஸ்வீட்டு கூட இது மாதிரி செஞ்சு நெய்வேத்தியத்துக்கும் செய்யலாம். இந்த கொஞ்சம் கெட்டு இதாயிடுச்சு. இப்ப இதுல வந்து 3 பங்கு தண்ணி ஊத்திக்கலாம். இது பால் நான் சின்ன கப்புல எடுத்திருக்கேன். நம்ம அளவு தகுந்தாப்புல போட்டுக்கணும். இதுல 3 கப்பு, 1 2 3 கப்பு, 3. இப்போ ஒரு சிட்டிகை அதுல உப்பு போட்டாச்சு. இத நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு சவுண்டு வந்த உடனே அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மீதி எல்லாம் கலந்து திரும்பவும் செய்யலாம். இத கொஞ்சம் நெய் ஊத்திக்கலாம். ஊத்தினோம்னா கொஞ்சம் நல்லா வாசம். நெய்யிலையும் வறுத்துருக்கிறோம் வேற. இப்ப நெய் வாசம் தான் இருக்கும். இப்ப குக்கர் மூடியை போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். எத்தனை விசில் வரணும்? ஒரு 2 விசில். நம்ம வைக்கிறத பொறுத்து இருக்கு. பெரிய ஃபிளேம் பெருசா வச்சோம்னா ஒரு 2-3 விசில் விடலாம். சின்ன ஃபிளேம்ல மீடியத்திலயும் கொஞ்சம் சின்னதா வச்சுட்டோம்னா ஒரு 2 விசில் வந்தாவே போதும். அவங்க குக்கரும் வைக்கிற மெத்தட பொறுத்து இருக்குது. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க. நல்லா அப்படி குழவாக இருக்கு பாருங்க. வாசம் கமகமங்குது, நெய் வாசம் கமகமங்குது. அதெல்லாம் முந்திரி இது போட்டிருக்கோம் இல்லையா, ஜவ்வரிசி, அதனால அது முத்தாக மணியாக தெரியும். நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து வெல்லம் கரைச்சி வச்சுருக்குறோம். அதை வந்து அதில் ஊற்றிடலாம். நம்ம நெய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம். முதல்ல வெல்லத்தை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பாருங்கள், வெல்லம் எல்லாம் போட்டுட்டோம்னா இப்போ அதை வந்து ஒரு கிளறி விட்டோம்னா சிம்லேயே நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கும். இந்த ஹீட்டே நம்ம குக்கர் ஹீட்டே நமக்கு போதும். இருந்தாலும் நம்ம வந்து இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அதனால் அது வந்து எல்லாம் அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், நல்லா ஸ்வீட் கொடுக்குது பாருங்கள். நல்லா கரைச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் பால் ஊற்றலாம். அதே சமயத்தில் தேங்காவை வந்து பல்லாக போட்டு நெய்யில் வறுத்துட்ருக்காங்க. இப்போது அதையும் போடணும். ஏற்கனவே முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்து வச்சுருக்குறாங்க.
இப்போ வந்து கொஞ்சம் பற்ற வச்சுக்கிட்டு நம்ம பால் ஊற்றிட்டு தேங்காய் பால் ஊற்றி ஃபஸ்ட்டு முதல் பால் ஊற்றி தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ 2வது பால் ஊற்றுறோம். நம்ம நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா ஏற்கனவே நம்ம வந்து கரைச்சி வச்சுக்க தொட்டு ஈஸியாக போயிடுச்சு. இப்போ வந்து அந்த வெள்ளைப்பாகு வச்ச இதுலேயே வந்து தேங்காய் பால் முதல் பால் ஊற்றுறோம். முதல் பால் ஊற்றி முடிச்சுட்டு ஒரு கிண்டி விடணும். இப்போ பாருங்கள், நம்ம அது முதல்ல இந்த கன்சிஸ்டன்சியே போதும் நமக்கு. இன்னும் தண்ணி ஊற்றியெல்லாம் வேணும்னு அவசியம் கிடையாது. இந்த இதுலேயே வச்சுருந்தாலே போதும் நமக்கு. இப்போ முந்திரி திராட்சை அதுவும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுடுறோம். எல்லாம் நெய் தான், நெய் வாசம் தான் இருக்கணும். கோதுமை பிரதமம்னு சொல்கிறது வந்து பொதுவாக நம்ம வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க பாருங்கள். இப்போ வந்து குங்குமப்பூ, சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி அது போடுறாங்க. ஓணத்துக்கு தான் இது ஆக்சுவலாக செய்கிறது. எல்லாருமே ஓணத்தில் வந்து எல்லோரும் இந்த வீடியோ போடுவாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு வாரம் கழித்து நம்ம போடுறோம். அதனால் நம்ம டேஸ்ட்டு பொறுமையாக செஞ்சு சாப்பிட்லாம். தேங்காய் வந்து பல்லாக போட்டு நெய்யில் வறுத்து அதையும் போட்டிருக்குது. சரியாக இருக்குது, திக்னஸும் சரியாக இருக்குது. ரொம்பவும் திக்கில், ரொம்பவும் தண்ணி இல்லை, கரெக்டான பதத்தில் எடுத்துருக்கோம் நம்ம. பாருங்கள், சரியாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நலன் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறந்துடாமல் அமுக்குங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏதாவது இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்தவும். பாய்.